ஜேசியாக இருந்த திரு மாரிமுத்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இதுல உதவி செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அது மட்டுமல்லாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூடுதல் ஆணையர் என்கின்ற அந்த பொறுப்புல இருந்து அவர் பணி இறக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஆர்டர்லயே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பதவி உயர்வு பெற்ற நபரை எந்தவித முன்னறிவிப்போ அல்லது காரணமோ இன்றி எந்த நேரத்திலும் பணியில் இருந்து நீக்க நியமன அலுவலருக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, உங்களை இந்த அதிகாரிகள் தவறாக வழிநடத்துகிறார்கள். அவருடைய சொற்களை கேட்க வேண்டும் என்கின்ற மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த அதிகாரிகள் இந்த அரசுக்கும் அமைச்சருக்கும் அவப்பெயர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பழனி ஆண்டவர் சாட்சியாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். அது சிபிசிஐடி விசாரணைல தெரிய வரும். ஏன்னா இந்த ரெண்டு நபரும் சாதாரண விவசாயிகள். இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய பணம் வந்திருக்குமா தெரியாது. இவங்களுடைய பின்புலத்தை ஆராயணும். ஒண்ணு ஏதாவது அரசியல்வாதிக்கு பினாமியா இருக்கலாம், இல்லாத அரசு அதிகாரிகளுக்கு பினாமியா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விவிஆர் வெங்கடாசலம் அவங்களுக்கு பினாமியா இருக்கலாம். பினாமி யாரா இருந்தா என்ன சாமி, சட்டவிரோதமா வாங்கினவன் சட்டவிரோதமா வித்தவன் அவனுக்கு பின்னணி கூப்பிட்டு, ஏ சார் நேற்று ஜஸ்டின் மணிகண்டன் மேல எஃப்ஐஆர் போடுறீங்க, கைது செய்ய உட்படுறீங்க, வித்தவனு வாங்கினீங்க ஏன் விட்டீங்க? ஏன் அறநிலையத்துறை அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தல? இதுல ஜேசி மிஸ்டர் மாரிமுத்து மேல எந்த காழ்ப்புணர்வும் எனக்கு கிடையாது. எதற்கு எடுத்தாலும் அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் ஏன் கொடுக்கல? 5 நாளா நீங்க பழனி கோயிலை பத்தி பெருமையா பேச வச்சது இந்த பின்னணி என்ன? 3ஆம் தேதி பதியுது, 3ஆம் தேதி பதவி உயர்வு, 6ஆம் தேதி பதியுது, உங்களுக்கு 9ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் என் சந்தேகத்தை கிளப்புறேன். இது நியாயம் இருக்கு? நான் சொல்லி இந்த விஷயத்தின் வழியாகத்தான் இந்த வழக்கு பயணிக்கும். அந்த பயணித்த பிறகு அது குற்றவாளி யாராக இருந்தாலும் மாண்புமை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எந்த விதமான தயவுதாட்சியம் இல்லாம அவங்களை தண்டிக்கணுங்கிற வேண்டுகோள் நான் முன் வச்சுக்கிறேன் ஐயா.